ஸோ வணக்கம் நண்பா, நான் தான் வரப்போ கைஸ். இந்த வீடியோவில் ஹஜிமி நோ இப்போன்னு ஒரு மஜாவான அனிமி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த அனிமியோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி கேட்டிங்கன்னா, இப்போன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷர் இருக்காபடி அவர் வந்துட்டு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்னால அவரோட கரியரே சேஞ்ச் ஆகி பாக்ஸிங்குள்ளே போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அனிமி தான் ஹஜிமி நோ இப்போ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தலைவன் இப்போ வந்துட்டு ஹை ஸ்கூலில் படிக்கிறாரு. ஹை ஸ்கூல்லாலே புள்ளீஸ் இருப்பானுங்க. அந்த புள்ளீஸ் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு டாக்குமுரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்ம இப்போ காப்பாற்றுறாரு. இப்போ வந்துட்டு காப்பாற்றி கமோவா, அதாவது பாக்ஸிங் ஜிம்முன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. எதுக்குன்னா அவனுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கோம்ல, அந்த அடிப்படை இடத்தெல்லாம் வந்துட்டு பேண்டு போட்டு ஏதாவது சரி பண்ண தான் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கண்ணு முடிச்சு பார்த்தா அது ஃபுல்லாக வந்துட்டு பாக்ஸிங் ஜிம்மாக நிறைய ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம இப்போ வந்துட்டு நல்லா இன்ஸ்பயர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன டிசைன் பண்ணுறாருன்னா, நம்ம எப்படியாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. நம்ம தலைவன் டெய்லி ஒரு ரன்னிங்கு, ஸ்பேரிங்கு, ஷேடோ பாக்ஸிங் சொல்லிட்டு அடி நடிக்கிறாரு உடம்பு பிடிச்சி. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தலைவன் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் லைசன்ஸும் வாங்கிடுறாரு. அப்புறம் என்ன மேட்சஸ்லாம் நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு மேட்சை வின் பண்ணுறாரு. எப்படின்னா அவருடைய ஃபேமஸ் கசேலா பஞ்சா, அதுக்கப்புறமா லேட்டராக அவர் டிஸ்கவர் பண்ணது டெம்சி ரோல்ன்ற ஒரு இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போவோட ஒரு பிக்கெஸ்ட் ரைவல்னால் அது மியாட்டா தான். மியாட்டா வந்துட்டு ஒரு ஃபாஸ்டஸ்ட் பாக்ஸரு, அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான பாக்ஸரு. தலைவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிப்பானுங்க, இந்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு மேட்ச்சில் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னன்னா, மியாட்டா அவருடைய கரியர் பார்த்தே சேஞ்ச் பண்ணிடுவார். ஆனால் இப்போ கூட ஃபேன்ஸ் வந்துட்டு அவனுக்கு ரெண்டு பேருக்கும் எப்படா சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. சரி, ஓகே, கதைக்குள்ளே வந்தால் இப்போ வரைக்கும் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் லைசன்ஸ் வாங்கி ஒரு மேட்ச்லேயே வின் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு ரூக்கி கிங் டோர்னமெண்ட்டோடைய ரூக்கி கிங்காகவும் மாறுறாரு. நிறைய டேலண்டான பாக்ஸர்ஸ் எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடுறாரு டோர்னமெண்ட்டில். அதனாலேயே அவருடைய ரெப்புடேஷன் ஃபுல்லாக ஜப்பான் ஃபுல்லாக பரவுது. நெக்ஸ்ட்டு ஜாப்பனீஸ் சாம்பியன் ஈஜி டேட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்துட்டு ஃபெதர் வெயிட் சாம்பியன். அவரோடைய நம்ம தலைவன் வந்துட்டு சண்டையும் போடுறாரு. ஆனால் நம்ம தலைவன் ரொம்ப இதுவாக தோற்று போயிடுவார். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேட்ச்சில் கூட தோற்றுருக்க மாட்டார். அவர் இது வரைக்கும் பல மேட்சஸ் பல பாக்ஸர்ஸ் கூட சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு வாட்டி கூட தோற்று கிடையாது. ஆனால் நம்ம தலைவன் யார், விடாமுயற்சி விஸ்வரூப வெட்டி நடக்கிறவராச்சு. அவர் பழைய மாதிரி விட ஹார்டராக ட்ரெயின் பண்ணி கடைசியாக ஃபெதர் வெயிட் சாம்பியன் அந்த டைட்டிலை கிளைம் பண்ண வருவார். வந்துட்டு ஜாப்பனீஸ் ஃபெதர் வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவார். நம்ம தலைவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப டேஞ்சரஸான பாக்ஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஃபைட் பண்ணி வின் பண்ணுறாரு. அவருடைய எதிராளிங்களாம் ஜப்பான்லேருந்து வரானுங்க, ஜப்பானு தவறேருந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வரானுங்க. ஆனால் கூட அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அது என்னன்னா, அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டேஞ்சரஸானது. அதாவது அவர் நிறைய குத்து வாங்குவார், நிறைய வந்துட்டு ப்ளோஸ் வாங்குவார். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமுராவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு பாக்ஸரு. அதாவது அந்த கமோவா ஜிம்லேயே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பாக்ஸரு. அந்த மனுஷன் வந்துட்டு மல்டிபிள் வெயிட் கிளாஸஸை வேர்ல்டு டைட்டிலில் வின் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் கூட அவரோட ட்ரீம் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு வின் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா அவர் அந்த சீரீஸ்லேயே ஒரு கிரேட்டஸ்ட் பாக்ஸராக மாறுறாரு. அதுக்கப்புறமா நிறைய வருஷம் பாஸ் ஆகுது. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னதுன்னா, அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஷோ ஆகுது. அதாவது அவரோட ரிஃப்ளெக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அவரால் கொஞ்சம் பேலன்சிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நெக்ஸ்ட்டு அவருடைய ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. டாக்டர்ஸ்லாம் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, க்ரோனிக் ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜரின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அது ஒருபோதும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆனதில்லை. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அது என்னன்னா, நம்மளோட இப்போ கடைசியாக ரிட்டையர் ஆகுறாரு பாக்ஸிங்லேருந்து. இது வந்துட்டு எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஷாக்காகவே தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஹெல்த் ரீசனாக வந்துட்டு இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு இது ஒரு டேஞ்சராக மாறும், அதாவது ஆபத்தாக மாறும்னு சொல்லிட்டு நினைப்பார். ஸோ கைஸ், அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் இன்னும் கூட ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் சில யங் பாக்ஸர்ஸ்லாம் இருப்பானுங்களே, அவனுக்குலாம் வந்துட்டு சொல்லித்தராரு. ஆனால் கூட அவர் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பார். அவரோட ஃபிசிக்கல் ஷேப்பை மட்டும் அவர் விட்டே தரமாட்டார். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம்னா, அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாரு. அவருடைய பாக்ஸிங் நாலேஜ் வேற இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு ஆகுது. ஒருவேளை திரும்ப இப்போ வந்துட்டு வருவாரா பாக்ஸிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் கைஸ், இந்த மார்க்கை வந்துட்டு நிறைய இன்ட்ஸ் தந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். இவர் இப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அப்படி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போ இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஆனால் கூட வந்துட்டு எல்லாரும் இந்த ஸ்டோரி வந்துட்டு முடியல. அதாவது மாங்கா வந்துட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்ன எதிர்பார்க்கலாம்னா, இப்போ வந்துட்டு திரும்ப ரிங்குக்கு வருவாரா, அப்புறம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த மியாட்டாக்கும் அவருக்கும் சண்டை நடக்குமா, அப்புறம் வேர்ல்டு டைட்டில் தான் போவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பட் என்னன்னா, நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அனிமி போய்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம இப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாக்கும் இப்போக்கும் இருக்க கனெக்ஷன் இதெல்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க அனிமியில். பட் அதெல்லாம் வந்துட்டு என்னால் இந்த 5 மினிட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியல.
இந்த அனிமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸிங் டெக்னிக்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த அனிமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் டு ப்ரோ கோர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸிங் ஜிம்மில் போயிட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டு இப்போ ட்ரெயின் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமியில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ட்ரெயின் பண்ணுவார். இந்த அனிமியை பார்த்து கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் கைடன்ஸ் இல்லாமல் அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே இந்த வீடியோவை நான் வந்துட்டு இழுக்க விரும்பலை. அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். நாளைக்கு திரும்ப புது வீடியோவில் வரேன். பை பை.